பால் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். பள்ளி வந்து எங்களுக்கு குலதெய்வத்து மேலே உட்காந்துருக்கு, பக்கத்தில் பால் வச்சுருக்கேன், தினமும் வந்து குடிக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து காலம்பரை சுவாமிக்கு பால் வச்சு பழக ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நம்ம சுவாமியை வந்து சாப்பிடதான் நம்ம நினச்சிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து நம்ம சுவாமி நம்ம வீட்டில் இருக்குது, குலதெய்வம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து கோவிலுக்கு வியாழக்கிழமை அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. புளி சாதம் வந்து சுண்டல் கேசரியில் போட்டிருக்காங்க. ஸ்வீட்டு நான் வாங்கலை, கொஞ்சம் சீக்கிரம் மணி ஆயிடுச்சுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். பையன்தான் இருந்தால் கோவிலில். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டாச்சு. பையனும் நானும் சேர்ந்து சாப்பிட்றோம். அவங்க முன்னாடி சாப்பிட்டாங்க. எப்போதும் என் பையன் என்னோட சேர்ந்து சாப்பிடுவான். இதை வம்பு விட்டுட்டே சேர்ந்து சாப்பிடுவான். அது ஒரு ஜாலியாக இருக்கும் அவனுக்கு. அம்மாவோட சேர்ந்து சாப்பிடும்போது முக்கால்வாசி எப்போதுமே எங்களோட சேர்ந்து தாங்க சாப்பிடுவான். பொதுவாகவே குழந்தைங்கள நம்மளோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பழக்கம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது.